தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் தான் அவருடைய கடைசி படம் அப்படின்றதுனால ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க. 2026 ஜனவரி 9ஆம் தேதி படமுமே ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துடைய இயக்குனரான வினோத் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசும்பொழுது அவர் சொல்லியிருக்கும் விஷயம் பலருடைய எதிர்பார்ப்பை இன்னுமுமே அதிகரிச்சிருக்கு. விஜய் சாருக்கு ஒரு பக்கா ஃபேர்வெல் படம், மாஸ், கமர்ஷியல், ஆக்ஷன் அப்படின்னு மூன்றையுமே எதிர்பார்த்துவாங்க. ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும், பக்கா ஃபேர்வெல் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வினோத் சார் படத்தை பற்றி இப்படி சொல்லியிருப்பதால ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அதிகமாகவே எதிர்பார்க்கிறாங்க. பொதுவாகவே வினோத் அவர்கள் படத்தை பற்றி இதுவரைக்கும் அவ்வளவாக பில்டப் பண்ணதே கிடையாது. இதற்கு முன்னாடி இவர் இயக்கிய அனைத்து படங்களுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில கூட அந்த அளவிற்கு படத்திற்கு பில்டப் கொடுத்தது கிடையாது. ஆனால் இந்த முறை இந்த அளவிற்கு ஹைப் ஏத்துறாரே, சோ கண்டிப்பாக படத்துல பல விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே ஜனநாயகன் திரைப்படத்தை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா படப்பிடிப்பு முடித்த கையோடு தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் வேலைகள்ல படு பிஸியாக இருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்று அவருடைய கட்சியான தாவேகாவுடைய நாகை பிரச்சாரம் தொடங்கியிருக்கு. நாகை மக்களை சந்தித்து அங்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தளபதி அவர்கள். சோ இப்படி அரசியல் ஒரு பக்கம், சினிமா ஒரு பக்கம் அப்படின்னு படு பிஸியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. சோ ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றதுனால படத்துடைய அடுத்த அப்டேட்டான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் எப்போது வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா அதுலயுமே ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடல்ல தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்களுமே ஒரு சில செகண்ட்ஸ் நடனமாடி உள்ளதாக சொல்லப்படுது. சோ இதற்கான அறிவிப்பு கூடிய விரைவிலேயே அதிகாரப்பூர்வமாக ஒரு ப்ரோமோவுடன் வெளியாக இருக்கா. இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.